வாழ்ந்தவங்க தான் நமக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம உணர்ந்து வாழணும். அதனால உலக இந்தியர்கள், நாம் அனைவரும் இந்தியர்கள். சுதந்திரம் என்பது சாதாரணமாக வந்துவிடவில்லை. பலர் ரத்தம் சிந்தி மட்டுமல்ல, உயிரை மாய்த்து இருக்கிறார்கள். எவ்வளோ வேதனை! ஒருவேளை நான் உங்ககிட்ட மனசு வச்சு நான் சொல்கிறேன், அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் நான் இருந்திருந்தால் என்னுடைய மனநிலைக்கும் என்னுடைய எண்ணத்திற்கும் ஒருவேளை நானும் மாண்டு இருக்க வேண்டும். ஒருவேளை நான் சுதந்திரத்துக்காகவே போராடின இறந்து நான் நினைக்கிறேன். நான் அதை அப்படி உணர்ந்தேன். ஆனால் அந்த நிலையெல்லாம் இல்லாமல் நம்ம தாத்தா, நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. நம்ம நினைச்சாவே பார்ப்போமே, அந்த நிலையில் நாம் இருந்தால் எப்படி இருந்திருக்கோம், எப்படி இருந்திருக்கோம். ஐயோ, ஒரு வீட்டுக்குள்ள நம்ம ஒரு வாடகைக்கு வீட்டை கொடுக்குறோம். வாடகைக்கு உள்ள வந்தவங்க நம்மளை நம்ம வீட்டை காலி பண்ணாம நம்மளையே உக்காருன்னா உக்காரு, நில்லுன்னா நில்லு, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்கணும், 3 இஷ்டத்துக்குலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாவே நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு வீட்டோட நிலையை அப்படிங்கும்போது நம்ம நாடு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நினைக்கிறதுன்னு ஏதோ ஒரு வார்த்தையாக நம்ம கிட்ட பேசணும், உணர்வுபூர்வமாக பேசணும், ஆத்மார்த்தமாக சிந்திச்சு மனசார உண்மையாக நம்ம நாட்டை நேசிச்சு நாம் அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில் நாம் இருந்திருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சதை வச்சு சொல்கிறோம். எனக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காந்தி, மகாத்மா காந்தி. அவர் ஒரு ஆள் இல்லை, அவர் ஒரு டீமோட கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திய நாட்டுக்கு அவர் மிக முக்கியமான பிரஜை. அவர் ஒரு அகிம்சை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து எவ்வளோ பேர் அவர் பின்னால் நின்று போராடிருக்காங்க. இந்த பக்கம் நேதாஜி, எத்தனை பேருங்க அட 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 அட. அதனால இந்த சுதந்திரத்தை நம்ம உணர்ந்து நம்ம கொண்டாடுறது நல்லா இருக்குமே அப்படின்றத இந்த மெசேஜை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மகாத்மா காந்தி அவரை பற்றி கொஞ்சம் சொல்லிருந்தேன். உலக உத்தமர் என்ற மக்களால் போற்றப்படும் மகாத்மா காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் 1869 அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் பிறந்தார். அவர் தந்தையார் பெயர் காபா காந்தி, தாயார் பெயர் புத்திலிபாய். காந்தியடிகளுக்கு பெற்றோரிட்ட பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. காந்தியடிகளிடம் இளமையிலேயே அன்பு, அடக்கம், இரக்கம், உண்மை பேசுதல் முதலிய நல்ல பண்புகள் அமைந்திருந்தன. அவர் அன்னையும் பிதா முன்னிறுத்தி தாயின் சிறந்தோர் கோயிலும் இல்லை என்னும் 300 பழமொழிகளை பொன்னியை போல் போற்றி தம் வாழ்க்கையை கடைபிடித்தார். ஒரு முறை காந்தியடிகள் தன் தந்தையார் வைத்திருந்த சிரவணனின் பிதிர்பக்தி என்னும் நாடகங்களை எடுத்து படித்து பார்த்தார். அந்நூலில் சிரவணன் என்னும் சிறுவன் தன் வயதான தாய் தந்தையரை காவலிலேயே வைத்துக் கொண்டு தீர்த்த யாத்திரை செய்தான் என்பதை படிக்கும்போது காந்தியடிகளின் மனம் நெகிழ்ந்தது. சிரவணனை போலவே தாமும் பெற்றோரும் அன்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். அதை போல மற்றொரு முறை ஹரிச்சந்திர நாடகம் பாடியிருந்தார். அந்நாடகத்தில் ஹரிச்சந்திரன் தன் வாய்மையை காப்பாற்றுவதற்காக தன் நாடு, மனைவி, மகன், அரச வாழ்வு அனைத்தையும் இழந்ததை நினைத்து கண்டிருந்தார். அன்று முதல் ஹரிச்சந்திரனை போல வாழ்க்கையில் உண்மையை பேச வேண்டும் என்று உறுதி கொண்டார். ஒரு மனிதன் சாதாரணமாக மகாத்மா ஆக வேண்டும். ஆகையால் மகாத்மாவை நாம் உணர்ந்திருக்கிறோம். மகாத்மாவை பற்றி எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சுதந்திர ஆகஸ்ட் 15 1947 சுதந்திரம் பெற்ற இந்த நாளில் நான் முன்னால் பேசியிருக்கிறது காரணம் என்னோட அப்பாவின் பிறந்த நாள், என் தந்தையின் பிறந்த நாள். ஆகஸ்ட் 15 என்னை பெற்ற தந்தை இந்த நன்னாளிலே பிறந்திருக்கிறார். அவர் பிறந்ததின் காரணமாக